ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மனோஜ் கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா, ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்க கோடிக்கணக்கில் பணம் தருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் உங்க உங்க எக்ஸ் ஒய்ஃப்க்கு செட்டில் பண்ணிருங்கன்னு சொல்றாங்களே, அந்த விஷயத்த அவர் அவங்க அம்மாட்ட சொல்றாரு. பட் அவங்க ஒத்துக்கல. ஆனா இதே டைம்ல என்ன ஆகுதுன்னா, பார்வதி வந்துட்டு விஜயாவை கூப்பிடுறாங்க. அங்க ரோஹிணி இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு நான் இந்த கோர்ட்டு கேஸ் இந்த இதுக்கெல்லாம் வரல. எனக்கு வந்துட்டு 5 லேக்ஸ் பணம் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. எனக்கு குடுங்க. குடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு சைன் பண்ணி குடுத்துர்றேன். கோர்ட்டு கேஸ்லாம் நம்ம அலைய வேண்டாம். நான் டிவோர்ஸ் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு விஜயா வந்துடுறாங்க. வந்துட்டு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. அந்த அமௌண்ட்ட ரெடி பண்ணிரலாம். ஆனா நீ அந்த கல்யாணம்லாம் பண்ண வேண்டாம். ரெடி பண்ணி அவளுக்கு குடுத்துட்டு அவ வந்துட்டு டிவோர்ஸ் குடுத்துர்றேன்னு சொல்ட்டா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ மனோஜ் கூட இருக்கிற அந்த ஜோசியர் அவர் சொல்றத கேட்டு தானே இப்படி பண்றாங்க. நீங்க பேசாம உங்க அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் பணத்த வாங்கி அவங்கள செட்டில் பண்ற வழிய பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனோஜுமே யோசிக்கிறாரு. வீட்ல ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜோசியக்கார் சொல்றாங்க, "இப்பலாம் ஒத்துக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் கோடி கோடியா பணம் வரும் தானே! அதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சரி இவ்ளோ பணம் வருதுலன்ட்டு பேசாம இருப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சரின்னு சொல்லிர்றாரு. அப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்த விஜயா வந்துட்டு சொல்றாங்க, "இப்படி மனோஜுக்கு அவ டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்ட்டா, அமௌண்ட் ரெடி பண்ணி குடுங்க." அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட கேட்கறாங்கன்னு பார்த்தா, முத்து, மீனா 2 பேருமே ரெடி பண்ணி குடுங்க பணம் ரூ. 5,00,000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அப்பா திட்டுறாரு. "நீ எப்படி இப்படி கேட்கற? பிரச்சனை யாருக்கு? மனோஜுக்கு தானே. அவன் பிரச்சனை அவன் தான் பார்க்கணும். அவன ரெடி பண்ணி தர சொல்லு" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா மனோஜும் வந்துடுறாரு. வந்துட்டு சொல்றாரு, "யாரும் எனக்கெல்லாம் ஒண்ணும் பணம் ரெடி பண்ண வேணாம். நானே ரெடி பண்ணிருவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி அந்த பணத்த வாங்கி குடுக்குற பிளான்ல இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு, "முத்துவும், மீனாவும் பணம் தரேன்னு சொன்னா நான் நம்புவேன். உனக்கு யார்றா பணம் தருவாங்க? உன்னையெல்லாம் என்ன நம்பவே முடியாது" அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா நான் ரெடி பண்ணிருவேன். நானே குடுக்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா முத்துவும், மீனாவும் சத்யா, ரேக்காக கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு ம் பார்வதியும் அங்க வந்திருக்காங்க. பார்வதியும் விஜயாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, "அ கரெக்ட்டா தாலி கட்டுற நேரம் சிந்தாமணி இங்க வருவா பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு பார்வதி, "இங்க கல்யாணம் நடக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் தான் இங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் தெரியப்படுத்த போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு இப்படி பண்ற விஜயா? வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அவ இங்க வரணும். அவ கண்ணு முன்னாடியே அவ பொண்ணு கல்யாணம் ஆகணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அந்த டெக்கரேஷன் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வரதெல்லாம் வீடியோ எடுத்து சிந்தாமணிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சிந்தாமணி அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் 2 பேரும் கார் எடுத்துட்டு வராங்க. "இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா வர்றாங்க. கரெக்ட்டா தாலி கட்டுற நேரம் வந்துடுறாங்க. வந்து "நிறுத்து, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொல்ல வர்றாங்க. அதாவது சத்யா இருக்கார் இல்லையா? அவர் வந்து கொல்றதுக்காக அருவாள் எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா முத்து போயிட்டு குறுக்க போயிட்டு அவங்க கைய புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய புடிச்சிடுறாங்க. ஸோ இப்ப கல்யாணம் நடக்குமா? இல்ல இப்படி சிந்தாமணி வந்தனால கல்யாணம் நின்றுமா? இல்ல அவங்கள மீறி முத்து வந்துட்டு "நான் அவங்க கைய புடிச்சுட்டேன். நீ அங்க தாலி கட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீறி கல்யாணத்த நடத்தி வைப்பாரா? இது வந்து இதுக்கெல்லாம் காரணம் விஜயா தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள தெரிஞ்சா நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்களா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.